अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व अस्हाबिहि व अत्बाइहि अजमईन। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम कुल हल यस्तविल लज़ीना यअलमून वल्लज़ीना ला यअलमून। सदक़ल्लाहुल अज़ीम। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लति हीलती अदरिकनी या शफ़ीअल मुज़निबीन। अस्सलातु वस्सलामु अलैका व अला आलिका व अस्हाबिका अजमईन। அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் விளங்கி தொடங்குகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருள் திருநாமத்தை முன்னிறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கின்ற சிறப்பான பட்டமளிப்பு விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் அவர்களை, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய ஆசி பெறுவதற்கு ஏற்றமுடைய எங்களுடைய உஸ்தாதுமார்களை, வருகை தந்திருக்கின்ற அருமையான பெரியோர்களை, தாய்மார்களே, சத்திய சன்மார்க்கம் இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரு வழிகாட்டி, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நெறிமுறையை தந்திருக்கிறது. மற்ற மதங்களோடு ஒப்பிடுகின்ற போது நீ எப்படியும் வாழலாம் என்கிற நிலையிலிருந்து அதற்கு ஒரு வரைமுறையை நமக்கெல்லாம் உணர்த்தி வாழச்சை என்கிற அளவிற்குண்டான ஒரு தெளிவான வழிமுறையை சத்திய இஸ்லாம் நமக்கு தெளிவித்து காட்டுகிறது. இன்றைக்கெல்லாம் வாழ்க்கை முறை என்பது எப்படியெல்லாமோ மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்கிற நெறிமுறைகள் கூட புரியாத இந்த சமுதாயம் தாறுமாறாகவே மாறிவிட்டிருப்பதை பார்க்கிறோம். வாழ்க்கை என்றால் என்ன, அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது, அறிவுடைமை என்றால் என்ன, அறிவுடன் வாழ்வது எப்படி என்கிற புரிதல் இல்லாத வாழ்க்கை முறைகளாக இன்றைக்கு மாறிவிட்டது. அதனால் சொல்கிறோம், சத்திய சன்மார்க்கத்தில் நாம் இருப்பது பெரிதல்ல, அது சொன்ன முறைகளின்படி அந்த வரைமுறைகளின்படி வாழ்வது என்பது பெரியது. அறிவுடன் அறிவுடைமையுடன் வாழ்வது அதிலும் பெரியது. இன்றைக்கெல்லாம் பார்க்கிறோம், அரசியல் சூழ்நிலைகள், அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பார்க்கிறோம், நம்முடைய ஒரு வரைமுறைக்குட்பட்ட சத்திய சன்மார்க்க இஸ்லாமிய பெண்மணிகள் ஒரு நடிகரின் பின்னால் எந்த அளவிற்கு மார்க்கத்தை மறந்து சன்மார்க்க ஒழுங்குமுறைகளை மீறி எல்லோருமே மாற்று மதத்தவர்களே வெறுக்கின்ற அளவிற்கு அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த நடிகரின் பெயரை சொல்லி அவரை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்பதாக பகிரங்கமாக அறைகோல் விடுத்து அவரை கணவரை விட அவரைத்தான் பிடிக்கும் என்பதாக சொல்கின்ற ஒரு கேடுகட்ட சீர்கட்ட சமுதாயமாக சில சமுதாயத்தின் பெண்மணிகள் சிலர் மாறி வருவதை பார்க்கிறோம். காரணம், சன்மார்க்க அறிவு அடிப்படை கொஞ்சம் கூட இல்லாததால். மார்க்க அறிவு என்று ஒன்று இருந்தால் இந்த வார்த்தைகள் எந்த நிலையிலும் வராது, வாயிலிருந்து வராது. நம்முடைய சத்திய சன்மார்க்கத்தினுடைய வழிகாட்டி யார், யார் நமக்கு முன்னுதாரணம், யார் நமக்கு முன்னோடி? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்பதாக வல்ல இறைவன் நம்மை படைத்தாலும் இறைவன் சொல்லி அவர் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா சிறந்த முன்மாதிரியாக நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான், சிறந்த ஒரு ரோல் மாடலாக. ஆனால் அதெல்லாம் மறந்துவிட்டு சாதாரணமாக எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு நடிகரின் பின்னால், நைட்டு கூட பார்த்தோம் சேலத்தில், பெண்கள் எல்லோரும் ஓட்டு கேட்டு தெருவில் வருகின்ற போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பதாக புர்கா போட்ட பெண்மணிகளை ஆடி பாடி ஓட்டு கேட்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். எங்கே செல்கிறது இந்த கலாச்சாரம்?
எனவேதான் சொல்கிறோம் அன்பானவர்களே, விரிவாக பேசுவதற்கு இல்லை. இந்த சமுதாயத்தை எச்சரிக்கை செய்கின்ற தாய்மார்களை கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் இஸ்லாத்தில் இருந்து தடம் மாறிவிடாதீர்கள். அந்த நம்முடைய பிள்ளைகளை தடம் மாற விடாதீர்கள். அப்படி என்றால் அந்த பெண்களுக்கு, நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சன்மார்க்க கல்வி, சன்மார்க்க அறிவு அவர்களுக்கு கண்டிப்பாக தேவை. சன்மார்க்க அறிவு இல்லாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட கயமைத்தனமான செயல்களில் எல்லாம் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். விரிவாக செல்வதற்கு ஒன்றுமில்லை, எல்லோருக்குமே புரிகிறது. எல்லோருமே முகம் சுளிக்கிறோம், என்ன இது கேடுகட்ட செயல் என்பதாக சொல்கிறோம். அந்த செயலில் இருந்து நம்ம சமுதாய பெண்களை பாதுகாப்பதற்கு மார்க்க கல்வி என்பது அவசியம், அவசியத்திலும் அவசியம். அது போன்ற வாழ்க்கை நெறிமுறைகளை இந்த ஹாதியா போன்ற பெண்கள் அரபிக் கல்லூரி நமக்கு தருகிறது. எனவே நம்முடைய பெண் பிள்ளைகளை மார்க்க கல்விக்காக தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள். வல்ல இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டுவான். ஹிதாயத் என்கிற பெயரிலேயே ஹாதியா என்பது இன்றைக்கு பெண்கள் நிஸ்வான் அரபிக் கல்லூரியாக வளர்ந்து பரிணாமம் பெற்று நிறைய 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் பட்டம் பெறுகின்ற அளவிற்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா இந்த ஹாதியா என்கிற நிஸ்வானுக்கு அல்லாஹு தஆலா மென்மேலும் உயர்வளிப்பானாக என்பதாக வாழ்த்துகிறோம். அதுபோலவே அதன் மூலமாக, அந்த நிறுவனத்தின் மூலமாக பட்டம் பெறுகின்ற அந்த மாணவிகளுக்கு வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா எல்லா விதமான ஈருலக நற்கிருபையும் நல்ல வழிகாட்டுதலையும் நற்பாக்கியங்களையும் கொடுத்து நல்ல சமுதாயத்துக்கு பயன் தரும் ஆலிமாக்களாக அவர்கள் உருவாகி சமுதாயத்தை சீர்கேட்டில் இருந்து சீர்திருத்தக்கூடிய அரும்பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும். நல்லொழுக்கத்தை அவர்களும் பின்பற்றி மற்ற சமுதாய பெண்மணிகளும் நல்லொழுக்கம் வளர்வதற்கு தங்களாலான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா இந்த நிறுவனத்தையும் இன்றைக்கு பட்டம் விடும் ஹாதியா மாணவிகளையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அவர்கள் மூலமாக சமுதாயத்தை இன்னும் மென்மேலும் சிறக்க செய்வானாக என்பதாக வாழ்த்தி, வல்ல இறைவனுடைய அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக என்பதாகவும் வாழ்த்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. ஹஸரத் அவர்கள் சொன்னது போல ரொம்ப ஒரு 2000 பேரை வச்சு கூட ஒரு ஆண்கள் மதரசா நடத்திடலாம். ஆனால் ஒரு 4 பெண்களை வைத்து அரபிக் கல்லூரி நடத்துவது என்பது இன்றைய காலத்தில் மிக சவாலானதாகவும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா நமக்கு இது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தாலா அது சொன்னது போல பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை பெண்களுக்கு தந்தருவானாக.